Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இதுக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக். நம்ம ஜஸ்ட் 5 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வச்சு நம்ம எப்படி ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் ஸ்கின் டைப்பில் இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் நெக்கில் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்கின்னில் மசாஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பேஸ் மேக்கப்புக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிபி க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து டர்மாக்கோவோட 2% நயாசினிமைட் ஹைட்ரேட்டிங் பிபி க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிபி க்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பிபி க்ரீம் வந்து உங்கள் டார்க் ஸ்பாட்ஸும் வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நயாசினிமைட் இருக்கிறதுனால அது ரெடியூஸும் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1% ஹைலரானிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் பேஸ் பிபி க்ரீம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கின்னில் லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் நான் க்ரீஸி ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து பாதி ஃபேஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவன் டோனாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஷைனும் இருக்குது ஸ்கின்னில். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, அக்ஷரா 2023. என்னோடய கோட்னால எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது, ஆனால் உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு வாட்டி டர்மாக்கோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு சைல்டு எஜுகேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. டர்மாக்கோ வந்து பூமி ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்க்குள்ளேயே அவங்க வந்து ஒரு 10,000 கிட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க. இந்த வெட்டிங் கெஸ்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து இந்த பிபி க்ரீம் தான் பேஸாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் எப்போவுமே எந்த பிபி க்ரீமாக இருந்தாலும் கையில் வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் பிபி க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த திட்ட தெரியாமல் இருக்கும். இங்கே நான் வந்து பிபி க்ரீமை கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அண்ட் நெக்லையும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் தெரியுது இதில். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஐலெட்ஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறேன் பிபி க்ரீமை. ஏன்னா இது நான் ஏன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு ஐ மேக்கப் பண்ணும்போது சொல்கிறேன். ஐப்ரோஸை ஃபில் இன் பண்ணுறதுக்கு நான் இன்னஸ்ஃப்ரீயோட ஐப்ரோ பென்சில் எடுத்துருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டார்க்கராகவே ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். இங்கே நான் வந்து டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன பென்சில் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் ஹேண்டடாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைனில் நம்ம நார்மலாக எப்படி காஜல் அப்ளை பண்ணுவோமோ அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறேன். கண்ணு பெருசாக தெரியறதுக்காக கொஞ்சம் லைட்டாக எண்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் காஜலுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட காஜல். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து எந்த ஐஷேடோவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. காஜல் இருந்தாலே போதும், சூப்பரான ஐ மேக்கப் பண்ணிடலாம். வாட்டர் லைனில் அப்ளை பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு டைட் லைன் பண்ணுங்கள். டைட் லைன் பண்ணால் தான் எப்போவுமே ஐ மேக்கப்புக்கு ஒரு கம்ப்ளீட் லுக் மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணிங்கன்னா டைட் லைன் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க லேஷ் லைன் கிட்ட. அண்ட் லைன் வந்து கரெக்டாக ஷார்ப்பான லைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் லேஷ் லைன் கிட்ட ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி க்ரீம் போட்டதுனால ஈஸியாக வந்து அந்த காஜல் பிளெண்ட் ஆகும். நல்ல ஒரு சாஃப்டான ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது, காஜல்லே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் காம்பேக்ட்டுக்கு நான் வந்து இபாவோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். க்ரீம் அப்ளை பண்ணதுனால பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஸ்வெட் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கின் கேரில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஐஸ் வந்து ரப் பண்ணுங்கள் ஃபேஸில், சின்ன கிளாத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் ரப் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. ஸோ இதுதான் நம்மளோட 4th ப்ராடக்ட். மஸ்காராவுக்கு நான் இங்கே வந்து பால் பெண்டர்ஸோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெர்பல் மஸ்காரா. மஸ்காரா வந்து என்னோடய லோவர் லேஷஸ் அண்ட் அப்பர் லேஷஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து நான் வந்து நல்லா கோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் லிப்ஸ்டிக் வந்து மெப்ளினோட அல்டிமேட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஷேட் ஸ்கார்லெட். லிப்ஸ்டிக் வந்து என் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எக்ஸாக்ட் ரெட் ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய கவுன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கவுன் இது, ஆன்லைனில் வாங்கினேன். நான் அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்தேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இயரிங்க்கும் நான் வந்து இந்த கோல்டு அண்ட் ரெட் காம்பினேஷன்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது மாதிரி மேட்ச் பண்ணி இயரிங் போட்டிருக்கேன். ஸோ இப்போ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டர், ப்ளஷ், ஐ ஷேடோஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இது மாதிரி டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. இந்த சேனலை இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until I meet you next, Akshara saying bye bye, take care of yourself, bye.